ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பரோட்டா ஈஸியான முறையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பரோட்டா செய்யறதுனாலே கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறதே இல்லை. எப்போமாவது ஒரு நாள் தான் நம்ம செய்வோம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்தீங்கன்னா அடிக்கடி செய்யலாம். பரோட்டாவில் மெயின் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அந்த மாவு மிக்ஸ் பண்ணுறது தான். எல்லாராலையும் அந்த அழுத்தமாட்டு மிக்ஸ் பண்ண முடியாது. இந்த முறையில் நீங்கள் மிக்ஸ் பண்ணினீங்கன்னா அழுத்தமாட்டெல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 3 கப்பு மைதா மாவை அரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். பரோட்டாவுக்கு நம்ம எப்போவுமே சீனி போடுவோம். நான் இன்றைக்கி சீனி பவுடர் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிடலாம். சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் வெந்நீர் அடுப்பில் போட்டிருக்கேன். வெந்நீர் சூடாயாச்சு. அந்த வெந்நீரை எடுத்துடலாம். இது கொஞ்சம் நல்ல சூடாக தான் இருக்கணும். கொதிக்க அளவுக்கு இல்லாமல் அதுக்கு முந்தின ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்ல சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்படி வெந்நீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுனால அழுத்தமாட்டு மிக்ஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதிகமாட்டு தண்ணீர் ஊற்றிடாதீங்க. இது நமக்கு சப்பாத்தி மாவு பதத்தை விடவும் கொஞ்சம் லூஸாட்டு இருக்கணும். இப்போது நம்ம கை பொறுக்க அளவு சூடு வந்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போமே நல்ல சூடாக தான் இருக்குது. அதனால் மெதுவாட்டே நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உருண்டு வரக்கூடிய அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். வெந்நீர் ஊற்றிருக்கிறதுனால ஈஸியாகிட்டே இருக்கும். நார்மலான பரோட்டா வைக்கும்போது இந்த ஸ்டெப்பு தான் முக்கியமான ஸ்டெப்பு. அதுக்கு நல்ல மாவை அழுத்தமாக மிக்ஸ் பண்ணணும். அதனால் சில பேர் வீட்டில் ஆம்பளைங்கள்ட்ட கொடுத்து தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. மாவு மிக்ஸ் பண்ணும்போதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாவை நம்ம இடியாப்ப அச்சில் வச்சு தான் பிழிஞ்சு எடுக்க போகிறோம். நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாவை மிக்ஸ் பண்ணினதுமே நம்ம இடியாப்ப அச்சில் வச்சு பிழிஞ்சு எடுத்துட வேண்டியது தான். இதுக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இடியாப்ப அச்சில் இடியாப்பம் பிழியும் போது இருக்கக்கூடிய அச்சை விடவும் கொஞ்சம் பெரிய ஹோல் உள்ளதாக பார்த்து எடுத்துக்கிடணும். மாவு ஃபுல்லாக வச்சாச்சு. இடியாப்ப அச்சுக்குள்ளே நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிடலாம். நான் பண்ணலை. ஒரு பிளேட்டில் நான் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம பிழிய போகிறோம். இது பிழியதுக்கும் ஈஸியாக தான் வரும். கஷ்டமாலாம் இருக்காது. நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வேலை பார்த்துருக்கிறதுனால கை மட்டும் கொஞ்சம் வழுவும். மாவு பிழிய கஷ்டமாக வருமோ அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டாம். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் தைரியமாட்டு இதை செய்து பார்க்கலாம். டேஸ்ட்டு பார்த்தாலும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. நல்ல சூப்பராகவே இருந்தது. ஒரு இட்லி சைஸுக்கு நம்ம மாவு பிழிஞ்சு எடுத்துக்கிடணும். பரவலாக பிழிஞ்சால் ரொம்பவுமே நல்லது. பிழிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம். நான் ஈவினிங்கே வச்சதுனால நான் 1 ஹவர் கிட்ட அப்படியே விட்டுட்டேன். இடியாப்பத்துக்கு எப்போவுமே மாவு கிண்டிட்டு நம்ம உடனேயே பிழிஞ்சு அவிச்சு எடுத்துருவோம். அதே மாதிரி தான் இடியாப்ப மாவு மாதிரியே தான் இதை நம்ம கிண்டிட்டு உடனேயே பிழிஞ்சிடலாம். பிழிஞ்சதை மட்டும் நம்ம ஒரு 20 நிமிஷம் போல் வைக்கணும். இதுக்கு தண்ணீர் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டை விடவும் அதிகமாகவே இருக்கணும். அதாவது நம்ம தண்ணி ஊற்றி கிண்டும்போது அதில் கையை வச்சு பிசைய முடியாது. அந்த அளவுக்கு சூட்டில் இருக்கணும். கொதிக்க கொதிக்க சூடு வேண்டாம். எண்ணெயில் ஊறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பிளேட்டில் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கோம். மேலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணுறோம். 20 நிமிஷம் வைக்கிறோம். நான் பிழியக்கூடியதை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப கஷ்டமாட்டே இல்லை அப்படின்னு. பிழிஞ்சதை ஈஸியாக நீக்கி வைக்கவும் முடியுது. ஒட்டிலாம் பிடிக்கலை.
மேலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். 3 உலக்கு மாவுக்கு எனக்கு 14 பரோட்டா வந்திருக்கு. நீங்கள் மைதா மாவு சாப்பிட மாட்டிங்கன்னா இதே மெத்தடில் கோதுமை மாவு யூஸ் பண்ணியும் நீங்கள் செய்யலாம். ஒரு பிளேட்லேயோ கவுண்டர் டாப்லேயோ எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம பிழிஞ்சு வச்சதை எடுத்து அப்படியே கையால் தட்டி விட்டுற வேண்டியது தான். ரொம்ப நைஸாக பரத்தாமல் கொஞ்சம் கட்டியாகவே நம்ம பரத்திக்கலாம். ஈஸியாகவே வரும் பரத்ததுக்கு. பரோட்டா எப்படி சுட்டி எடுப்போமோ அதே போல் சுட்டி எடுத்துட்டா போதும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பரோட்டாலாம் சுடும்போது நான்ஸ்டிக் தவாவை விடவும் இந்த மாதிரி இரும்பு சட்டியில் சுட்டி எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இதே போலயே ஒவ்வொன்றா பரத்தி சுட்டி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபீஸ் நிறைய போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போம்லாம் வீடியோஸ் போடுறேனோ அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எண்ணெய்க்கு பதில் 1 டீஸ்பூன் நெய் வேணால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுவும் ரொம்பவே மணமாட்டி இருக்கும். மீடியம் சைஸுக்கு இருக்கிறதுனால 2 போட்டு சுட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சுட்டுட்டு நான் ஹாட் பாக்ஸில் அப்படி சூடோடையே வச்சுருக்கேன். இனி 4 நாளாக எடுத்து அடித்து எடுத்துக்கலாம். இதை அடிக்கணும்னு கூட தேவையில்லை, சாஃப்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக அடித்து எடுத்துக்கலாம். பரோட்டா நிறைய பேருக்கு செய்ய தெரியாது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகிட்டு இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லணும். இந்த பரோட்டாக்கு ரோட்டு கடையிலெல்லாம் வைக்கிறது போல் ஒரு எம்டி சால்னாவும் நான் வச்சுருக்கேன். அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல லேயராக இருக்குது. இதை சும்மா சாப்பிடவே நம்ம சீனியும் போட்டிருக்கிறதுனால நல்லாவே டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டே தெரியாது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். சால்னா கூட சாப்பிடும்போது அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்றது போலயே இருந்தது. இடியாப்பா அச்சில் பிழிஞ்ச இந்த பரோட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.